பிரைஸ் லார்ட். ஜீசஸ் இன் மினிஸ்ட்ரி சார்பாக வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த இயேசு கிறிஸ்துவின் 40 நாள் முழங்கால் ஜெபத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிறதான வார்த்தை 1 யோவான் 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமாம், எனக்கு பிரியமான தேவச்சனமே, நம்ம அநேக சூழ்நிலைகளோடும் நிறைய பிரச்சனைகளோடும் போராட்டத்தோடு இருக்கிறோமா? நம்ம விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஒருவன் அந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் நடு சமுத்திரத்திலிருந்து விழுக்க சொல்லி அதை தான் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும். நம்ம இருதயத்தில் சந்தேகப்பட்டோம் அப்படின்னா, ஆமாம் எங்கே இந்த சூழ்நிலை ஜெபம் பண்ணிட்டே இருக்குது, மாறவே மாட்டேங்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த சூழ்நிலை மாறாது. ஏன்னா நம்மளுக்கு அந்த இடத்துல விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு. விசுவாசன்றது சும்மா பேச்சில் மட்டும் கிடையாது, செயல்பாட்டிலையும் இருக்கணும். என் கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணியிருக்கேன், ஆண்டவர் நிச்சயமாக எனக்கு அந்த சூழ்நிலையை மாற்றுவார், நிச்சயம் அதை எனக்கு தருவார் அப்படின்னு சொல்லணும். சில காரியங்கள் நம்மளை தேடி வரும், சில காரியங்கள் நம்ம போய் சுதந்திரிக்க வண்ணமாக இருக்கும். அப்போ எப்படின்னா, நம்மளுக்கு இப்போ ஒரு வேலை தேவைப்படுது அப்படின்னா அந்த வேலைக்கு கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்னா, ஒரு இடத்துல வேலையை ஆயத்தப்படுத்தினதை நம்மளுக்கு தெரியப்படுத்துவார். அப்போ தெரியப்படுத்தும் போது நம்ம தான் போகணும். இது இல்லை அது இல்லைன்னு காரணம் சொல்லிட்டு உட்காரக்கூடாது. இன்னொன்று இல்லை எனக்கு அவங்களே கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கக்கூடாது. ஆண்டவர் இந்த இடத்துல உனக்கு வேலை இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் போகும்போது அவர் எல்லா வேலையும் முடிச்சு வச்சுருவார். நீங்கள் போனால் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, விசுவாசத்தில் அவர் எனக்கு வந்து செய்யட்டும், அவர் எனக்கு வந்து பண்ணட்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. ஆண்டவர் சில இடங்களுக்கு போய் தான் அற்புதம் செஞ்சார். ஒருத்தங்க கேட்டால் நீங்கள் இங்கே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அங்கே அவன் சுஸ்தமாயிடுவான்னு சொன்னான். அப்போ ஒவ்வொரு இடங்களையும் விசுவாசம் வேறுபடுது. ஆனால் அவங்க அற்புதத்தை கண்டவங்க எல்லாருமே போய் தான் சுதந்திரிச்சுக்கிட்டாங்க. அப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்கிற இடத்துல உங்களுக்கு தேடி ஆசீர்வாதம் வரும். ஆனால் ஒரு சில ஆசீர்வாதங்களை நீங்கள் போய் தான் பெற்றுக்கொள்ளணும். இப்போ நீங்கள் பிஸ்னஸ்காண்டி ஜாப் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? இப்போ உங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு உண்டான காரியங்கள் இந்த பிஸ்னஸ் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த பிஸ்னஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் தான் வந்து பிரயாசப்படணும். ஆண்டவர் உங்களுக்கு அதை தெரியப்படுத்தி உங்களுக்கு கற்றுக் கொடுத்து தான் ஆண்டவர் உட்கார வைப்பார். நீங்கள் கேட்டோன்னே உங்களை உட்கார வைக்க மாட்டார். ஆண்டவர் ஒன்று சொல்கிறாருன்னா அது பக்காவாக பிளான் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் எப்படி வரும், என்ன வரும்னு உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டு தான் ஆண்டவர் இந்த பிஸ்னஸில் உங்களை உட்கார வைப்பார். நிச்சயமாக சொல்கிறேன், ஆண்டவர் இந்த நாள் உங்கள் காலை வேளையில் சொல்லுகிற காரியம், எழுந்து புறப்பட்டு போங்க. அப்போ தான் உங்களுக்கு காரியங்கள் வாய்க்கும். நீங்கள் இருக்கிற சூழ்நிலையை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இருக்கிற காரியங்களை பிடிச்சிக்கிட்டே அப்படியே உட்காந்துருந்தீங்கன்னா உங்களோட காரியங்கள் எதுவுமே வாய்க்காது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னு போட்டிருக்கு. விசுவாசத்தில் நிலைச்சி நிற்கணும், அதன்படி செயல்படணும். என் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, கண்டிப்பாக அதை நான் முயற்சி பண்ணுறேன், ஆண்டவர் எனக்கு வாய்க்க செய்வார்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். அப்போ விசுவாசத்தில் எந்த அளவு நீங்கள் நிற்கிறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். கடன் அடைக்கணும்னு ஜெபம் பண்ணுறீங்கள, கடன் அடைக்கிறதுக்கு ஒரு வழியை தேவன் காட்டுவார். அந்த வழியை நீங்கள் சுதந்திரிச்சுக்கிறணும். இல்லை என்னை தேடி தான் எல்லா காரியங்களும் வரணுன்றது வந்து ஒரு தப்பான எண்ணம். பிசாசு உங்களை நகலை விடாதபடி பிசாசு உங்களை வஞ்சிக்கிறான்னு அர்த்தம். ஊழியக்காரங்களில் வந்து உங்களுக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னால், சில காரியங்கள் உங்களை தேடி வந்து நிற்கும், சில காரியங்கள் நீங்கள் போய் சுதந்திரிக்கிற மாதிரி இருக்கும். அப்போது எதை நம்ம இருந்து சுதந்திரிக்கணுன்றது தேவன் சொல்லுவார், எதை போய் சுதந்திரிக்கணுன்றதையும் தேவன் சொல்லுவார். ஆவியானவர் சொல்லுகிறத காதுலோன்னு கேட்க கடவுள்னு போட்டிருக்கு. அப்போ ஆவியானவர்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு நீங்கள் செயல்படும் பொழுது ஆவியானவர் பேசுவார், நிச்சயம் பேசுவார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறாரு. அப்போ ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிட்டு மன்றாடி கேட்கும் பொழுது உங்களுக்குள்ளான நல்ல பாதைகளை அவர் ஏற்படுத்தி தருவார். அது மாத்திரம் இல்லாமல் உங்களை நல்ல வழிப்படுத்தி நடத்தி உங்களை மேன்மையான உயிருக்குள்ளே வச்சு ராஜாக்களோடு பிரபுக்களோடு அமர செய்வார். ஆமென். நான் என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலையை நன்றி செலுத்துக்கிறப்பா. ஆண்டவரே, தேவனால் பிறந்தவர்கள் எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, இத்தனை நாட்கள் நாங்கள் விசுவாசமாக ஜெபித்திருக்கிறோம். ஆனால் எங்களை வாழ்க்கையில் கிரியைகள் ஒன்றும் இல்லாமல் போனதுனால ஆண்டவரே நாங்கள் எந்த விதமான ஆசீர்வாதங்களும் நாங்கள் சுதந்திரிக்க முடியாமல் போச்சு. ஆண்டவரே அப்பா, இந்த காலை வேளையில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் இந்த பக்கம் வந்து அவிசுவாசமாக பேசியிருந்தால் எங்களை மன்னிச்சிருங்க. ஆண்டவரே அப்பா, நிலைத்து நிற்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே எங்களை கொண்டு போங்கப்பா. விசுவாசத்தில் நாங்கள் காரியங்களை எழும்பி நடப்பிக்கத்தக்கதாய் ஆண்டவரே தேவன் எங்களுக்கு பிறப்பிக்கத்தக்கபடியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அற்புதத்தை நடப்பீங்க. ஆண்டவரே அதிசயத்தை நடப்பீங்க. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். அதை நாங்கள் எதை போய் சுதந்திரிச்சிருக்கோமோ
போகணுமோ அதுக்குண்டான வழிவாசல்களை தேவன் ஏற்படுத்தி கொடுக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் அப்படியாக எங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்கிறக்கா நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எழுந்து புறப்படுகிற பலனை எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே போய் சுதந்திரிக்கிற ஒரு தெளிந்த புத்தி ஞானம் அறிவு எங்களுக்கு உண்டாயிருக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.